ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிளாசிக் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் ராகியில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப்போடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 90 கிராம் பட்ரு, 120 கிராம் டார்க் ஆல்மண்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் சுகர் 140 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 2 முட்டை கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை 2 பகுதியாக பிரித்து நம்ம இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிருந்த கஸ்டமர் கொஞ்சம் கேக்கியாக கேட்டிருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதை நான் பீட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இருந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா நம்ம முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பட்டரும் சாக்லேட்டும் கலந்து மிக்ஸ் ஆனோடனே ஒரு கிளாசிக்கான ஒரு ஷைனிங் கிடைக்கும். அந்த ஷைனிங் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா இதை ஆற விட்டதுக்கப்புறம் முட்டையில் சேர்த்துக்கோங்க. சூடோடு சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் 110 கிராம் ராகி, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா இந்த முட்டை கூடையே சலித்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மாவோடையும் அந்த முட்டையோடையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஷைனிங் கிடைக்கும். அந்த ஷைனிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இது 7 இன்ச்சு டின்னு. இதில் தான் நான் ஊற்றி பேக் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் எப்போதுமே கொஞ்சம் ஹைட் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ரௌனி எடுக்க ஈஸியாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக நான் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக சாக்லேட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஓடிஜியில் 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிரிங்கிள் டாப்போடு கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை கஸ்டமர் கேட்டபடி 1/2 kgக்கு நான் சூப்பராகவே கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.